15 கிலோ குறைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் ரைஸே எடுத்துக்க மாட்டேங்க. அதுக்கு பதிலா மில்லட் ரைஸ் தான் எடுத்துப்பேன். இன்னைக்கு வந்து மில்லட்ஸ்ல வந்து சாமை அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு சூப்பர் ரெசிபி ஷேர் பண்ண போறேன். நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதை வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெயோ இல்லைன்னா எண்ணெயோ சூடு பண்ணிட்டு ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பாதாம் வந்து சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் புரோட்டீன்காக. இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சியும் பூண்டும் துருவி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலா நம்ம கேரட், பீன்ஸ், அப்புறம் சோயா சங்க்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எதுனாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மிளகுத்தூள், உப்பு மட்டும் தான் வந்து நான் வந்து காரத்துக்கு சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம்ல, அதுதான் வந்து காரம். வேற ஏதாவது மசாலா வகைகள் வேணும்னாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு 1க்கு 2 மடங்கு வைக்கலாம் தண்ணி, இல்லைன்னா 1.5 மடங்கு வைக்கலாம். உங்களோட குழைவுக்கு ஏத்தாப்புல. ஒரு சிலருக்கு அந்த மில்லட்ஸ் வந்து ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துட்டு கடைசியா கொத்தமல்லி தலை தூணா செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.